இந்த அளவுக்கு ஒரு போஸ்டர் அடித்து செலிப்ரேட் பண்ணுற விஷயமா இது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சிங்கிற ஒன்று இல்லையா? மனிதநேயமே இல்லையா? என்ன ஒரு தப்புன்னா அது வந்து தெருநாயாக பிறந்தது தப்பு. நீங்கள் எல்லாம் ஹைப்ரிட் டாக்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்துவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இதே நீங்கள் அந்த மாதிரி டாக்ஸை வாங்காமல் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டாக்ஸை அடாப்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா சொல்லுங்கள்? மனசாட்சி இல்லாமல் இப்படி இருக்கீங்க. எல்லா ஸ்ட்ரே டாக்ஸையும் ஒரு சென்டரில் போட்டால் அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா சொல்லுங்கள்? இதே நியூஸ் எவ்வளோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ எவனோ ஒருத்தவங்க போட்டிருக்க செயினை வந்து அறுக்க போனான்னா நாய்க்குட்டி வந்து காப்பாற்றுது. நைட்டு பொண்ணு ஏதாச்சும் தனியாக போச்சுன்னா யாராச்சும் வந்து இது பண்ணாங்கன்னா நாய்க்குட்டிங்க வந்து தடுக்குது. அப்படின்னாலும் எந்த நியூஸுமே நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? நாய் வந்து கடிக்கிறது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? எல்லாம் கார் விட்டு மேலே ஏற்றுறாங்க, அதை பிடிச்சி அடிக்கிறாங்க, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? நாய்க்குட்டியை போய் அப்யூஸ் பண்ணுறாங்க, செக்ஷுவலாக நாய்க்குட்டியை போய் அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியலையா? எந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் கண்ணுக்கு தெரியலையா கேட்குறேன், சொல்லுங்கள். ஒரு சில இடத்துல நாய் போய் கடிக்குது, நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. கரெக்டாக முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வந்து அவங்க கரெக்டாக உங்கள் வேலையை பண்ணாங்களா சொல்லுங்கள்? நாய்ங்களே தப்பு சொல்லிகிட்டு இருக்கீங்க. எல்லா நாய்ங்களுக்கும் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லவே இல்லை. அதனால தானே இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. கரெக்டாக அவங்க வேலையை அவங்கவுங்க பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குதா? அந்த உயிருங்க வந்து போய் டார்ச்சர் அனுபவிக்க போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குதா இந்த மாதிரி போஸ்டர் போடுறதுக்கு? சூப்பர். நாய்ங்கெல்லாம் வந்து இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்னு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்விரான்மெண்ட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும்னு யோசிச்சிங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் வந்து நாய்ங்களை வந்து பாதுகாக்கணும், நாய்ங்களை எடுத்து வளர்த்தணும் அப்படின்னு ஸ்லோகன் போடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதுங்களும் ஒரு உயிர் தான். இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தெரு நாய்க்களே வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் அப்படி போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அப்படி போய் நீங்கள் ப்ரெஸ் போய் அவங்கக்கிட்ட போய் கேட்குறீங்க. இதே அனிமல் ஆக்டிவிஸ்ட்கிட்ட கேட்குறீங்களா, டாக் லவ்வர்கிட்ட கேட்குறீங்களா? யார்கிட்டே கிடையாது. டாக் லவ்வர்ஸ் தான் இதை பற்றி பேசணும்னு கிடையாது. ஒரு உயிரோட வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் அது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு. அவங்கக்கிட்ட கேளுங்க. யார் வேணாலும் பேசலாம். டாக் லவர்ஸ் தான் பேசணும், அனிமல் ஆக்டிவிஸ்ட் தான் பேசணும்னு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.